ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 23 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டே 22ஓட எபிசோடில் குட்டி குட்டி அந்த நைட் ஷூட்ஸை தான் வந்துட்டு காமிக்கிறாங்க. அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு வினோத், பிரவீன் எல்லாம் வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவில் இருக்க ஷோஃபா கிட்டே இருந்துட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே திவாகர், பாரு வழக்கம் போல் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் என் மேலே கோவமான அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவும் ஒரு இது தானம்மா, விடுமா, நான் எதுவும் நினச்சிக்கல, சரி ஏதோ 2 வாரம் பழகினேன், என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன், இதுவும் ஒரு விதமான கண்டென்ட் தானே அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அந்த வினோத் சொன்னது எல்லாமே தப்பு தான். அவன் வந்து ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? உனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் கம்ருதீனை எல்லாம் ஒதுக்குறாங்க அப்படி இப்படின்ட்டுலாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமாண்ணே, டபுள் கேம் ஆடுறாங்க இப்படின்னு அப்படின்னு மாறி மாறி எல்லாரை பற்றியும் வந்துட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது இங்கே கிச்சன், அதுக்கப்புறமா மிச்ச ஏரியாஸில் இருக்க ஒரு சில நெசசரி ஐட்டம்ஸு, கிச்சனில் இருக்கிற பருப்பு இதுவெல்லாம் வந்துட்டு தூக்கின்னு போயிடுறாங்க. டோர் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்குது. அதனால் பிக் பாஸோட ஆளுங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க மொத்தமாக. அப்புறம் எல்லோரும் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. கிச்சனில் இருந்ததெல்லாம் காணும், ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை காணும், இங்கேருந்து ரவை காணும், இதை காணும், அதை காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்டோர் ரூம் கிட்டே நம்ம பிரவீன் உட்காந்துருக்காரு. ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. உள்ளே பார்த்தா கொஞ்சம் க்ரோசரி தான் இருக்குது. தக்காளி, அப்புறமா பச்சை பயிறு, அதுக்கப்புறம் ரவை, இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு தான் வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டணும். இதுக்கு மேலே லக்ஸுரி தேவைன்னா அதுக்கெல்லாம் டாஸ்க் வைப்பாங்க. அதை வச்சு தான் வந்துட்டு அதில் டாஸ்கில் வின் பண்ணி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலான்ற மாதிரி லெட்டரும் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ கனி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ரவையும் அந்த பச்சை பயிரும் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு எல்லோரும் குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்துட்டு வியானா செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் அதை எல்லாத்தையும் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுடுறாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா பாட்டு ஓடுது. எல்லோரும் சந்தோஷமாக எழுந்து நின்று டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பாட்டுக்கு இப்படியெல்லாம் கூட டான்ஸ் ஆட முடியுமாடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது பாசிட்டிவான ஒரு பாட்டாக தான் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் எல்லோரும் சுற்றி நின்றுட்டுருக்காங்க ரவுண்டாக மொத்த பேரும். எல்லோரும் பாசிட்டிவ் தாட்ஸோடு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டேவை. நீங்கள் சொல்லுங்கள் கம்ருதீன், உங்கள்துலேருந்து நான் நல்லவன், எனக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்ல எல்லோரும் பின்னாடியே சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம திவாகரை சொல்கிறாங்க. திவாகர் ஒரு இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போராட்டம் தான் வாழ்க்கை, போராடி ஜெயிக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஏதேதோ சொல்லிகிட்ருக்காங்க. உடனே இந்த இடத்துல போதும் போதும்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்ல, அதை பார்த்து வினோத்தம் கையை காமிக்க, நீ எப்படா என்னை போதும்னு சொல்லலாம், நீ யார் என்னை சொல்கிறதுக்குன்னு உடனே ஃபைட் வந்துடுது. நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்தது தான். 2 பேருக்குள்ளே ஒரே தரமான ஃபைட்டாக இருக்குது. பாரு வந்துட்டு இப்போ வந்துட்டு வினோத்துக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுறாங்க. வினோத் வாயை விட்டுறாரு, பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் எப்படி இப்படி சொல்லலான்னு கேமி ஒரு பக்கம் நிற்க, பிரவீன் வந்துட்டு அப்புறமா சமாதானப்படுத்துறதுக்காக பேச நினைக்கிறாங்க. 2 பேருமே மாறி மாறி வந்துட்டு நான் வரமாட்டேன், நீ ஒன் சைடாக பேசுகிறேன். திவாகரும் வினோத் வந்துட்டு நீ அவன் பக்கம் தான் பேசுகிற, அவன் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறான், பாவம் நீ எல்லோரும் சொல்கிறீங்கன்னு மாறி மாறி வந்துட்டு பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. நடுவில் ஏதோ கொஞ்சம் வினோத்துக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி அரோரா வர, உடனே அரோரா கிட்டே நீ உடனே ஜல்ற தட்டாத, அவங்க பக்கம் போய் பேசாத அப்படி இப்படின்னு அரோரா பிடிச்சின்னு திவாகரை வந்துட்டு ஒரு வாங்குன்னு வாங்குறாரு. அப்புறம் சபரி வந்து பேசுகிறாரு திவாகருக்காக. இவர் வாய் விட்டதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் பிரவீன் அப்படி இப்படின்னு பேசி 2 பேருக்கும் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி, சரி ஓகே இனிமேல் 2 பேரும் நீங்களும் வந்துட்டு டிக்கெட் பண்ணுற மாதிரி இது பண்ணக்கூடாது, நீங்களும் வந்துட்டு கோவப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே செய்ய மாட்டேன்னு 2 பேருமே சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு கார்டன் ஏரியா கிட்டே இருக்கிறாரு பிரவீன். என்ன ஆர்மி கேம்பெல்லாம் என்ன இருந்துச்சு, ஏதோ சொன்னீங்க, எதுவுமே பண்ணல, அதுக்காக நம்பி நான் யூனிஃபார்ம்லாம் கொடுத்து அமிச்சேன்னு சொல்ல, ஏதோ உடனே ஆரம்பிச்சிட பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னோடய பங்கு இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு எல்லாரையும் நிற்க வச்சு அவங்க நெயில்ஸ்லேருந்து மொத்தத்தையும் வேறு எதுனா ஹேர் கிளிப்பு, பின்னு, லிப்ஸ்டிக்குன்ட்டு மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரையும் வந்துட்டு லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்கிறாரு. லைனாக நிற்க வச்சுட்டு எல்லாரோட நெயில்ஸ் இப்படி இருக்கா அது இதுன்னு சொல்லிவிட்டு, அப்புறமா மேக்கப்பு, அதுக்கப்புறம் அவங்க மைக்கு வைக்கிற அந்த இதுவில் கூட பவுச்சில் கூட செக் பண்ண சொல்கிறாரு பிக் பாஸ். எல்லாத்தையும் பிரவீன் விடாமல் செக் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பிரவீன் வந்துட்டு
பேண்டேஜ் பின்னு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேறு யாருனா ஏதாவது வச்சுட்டு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்கன்னு சொல்ல, நான் வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு இருந்தேன், அது மட்டும் விட்டு போயிட்டுருக்கு, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோமான்னு கேட்க, சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு, நானும் தப்பு பண்ணிட்டு தான், என்ன தான் தலைவராக இருந்தாலும் நான் என் தப்பை உணர்ந்து தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. நீங்கள் மட்டும் இப்படி தப்பு பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப பெரிய பார்ஷாலிட்டி அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சலசலப்பு ஒரு பக்கம். பாரு வந்துட்டு எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போக போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அது அப்படி இல்லை, இவங்க சொன்னாங்க இது அதுன்னு அவர் மழுப்பிட்டுருக்கிறாரு. பாரு வந்துட்டு நீங்கள் அப்படி தான் கொண்டு போகிறீங்களா, சொல்லுங்கன்ற மாதிரி நச்சரிச்சிட்ருக்காங்க வழக்கம் போல் அவங்க வாயை வச்சுக்கிட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, கெமி வந்துட்டு நீங்கள் இன்றைக்கிலேருந்து ஸ்டெச்சஸ் சொல்லி கொடுங்க எல்லாரும் பண்ணட்டும் அதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்மி இது மாதிரி தான் கொண்டு போவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போவே வித்ட்ரா பண்ணிக்கிறேன், என்னால் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி பாரு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்க. என்ன தான் பாரு உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, மாறி ஆமாவா இல்லையா சொல்லுன்னு சொல்லி கேட்க, ஆமாம் பாரு, ஆமாம் ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போக போகிறேன், வாயை மூடிட்டு உட்காருங்க பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாருவை சொல்லவா வேணும், ஏற்கனவே வாய் கொடுக்கலனாலே நம்ம இது வரைக்கும் பேசும், இப்போ இவர் வேறு இது சொல்லிட்டு என்னை மூடிட்டு உட்கார சொல்லிட்டியா அப்படி இப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் திவாகர் ஒரு பக்கம் எந்திரிச்சு, நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேவராக பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு, காலையில் அப்படி தான் அந்த வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு அவரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்கிறாரு. பிரவீன் வந்துட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் மாறி மாறி கத்திட்டு கிடக்குறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரு வந்து கோமா, அதை சொல்லேன்டா நீ அது கூட உன்னால் சொல்ல முடியாதா, நீ அவ்வளோ கோழையா அப்படி இப்படின்னு இது பண்ண, இவங்க எப்படி வந்துட்டு தலைவரியே வாடா போடான்னு சொல்லலாம், ரொம்ப தப்பு, இப்போ அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு வினோத் ஒரு பக்கம் எழுந்திரிச்சு நிற்க, எஃப்ஜே வந்துட்டு ஆளுக்கு அவங்கவுங்க பர்சனல் இதுவை கத்திக்கிட்டு கிடக்குறீங்களா பேசிக்கிட்டுன்னு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. அப்புறம் எஃப்ஜேவை கலாய்க்கிறாங்க நம்ம பாரு ஒரு பக்கம். ஃபைனலாக அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு பிக் பாஸ் இருக்கிறாரு, தயவு செஞ்சு முடிச்சுக்கலாம் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணுறாங்க. பிரவீன் வந்து உட்காந்துறாரு. அவங்க பேசி முடிக்கட்டும், ஒரு நிமிஷம்னு கேட்டும். பார்வதி வாயவே மூடாதனால உட்காந்துக்கிறாங்க. சரி ஓகே, நான் பேசுனது சாரி தான், தப்பு அப்படின்ற மாதிரி பாரு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுறாங்க பிரவீன் கிட்ட. இது முடிஞ்ச கையோட பார்வதி வாய் சும்மா இருக்குமா, வினோத், அதுக்கப்புறம் கலை, திவாகர், கம்ருதீன் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு வினோத் வந்துட்டு அந்த பக்கமாக போயிட்டுருப்பாரு. அப்போ சொல்லிகிட்ருக்காங்க, இந்த வினோத் வந்துட்டு வேணும்னே பண்ணுறாரு, அவர் இதுக்காக பண்ணுறாரு, அவருக்கு 5 ஓட்டு வந்துடுச்சு நாமினேஷனில் என்னால் தான்ட்டு, அதுக்காக தான் இப்படி பேசிகிட்ருக்காரு அப்படி இப்படின்னு அவங்க அளந்து விட, வினோத் கோவப்பட்டு, இங்கே பாரு நான் அங்கேயே அந்த விஷயத்த விட்டுட்டேன், நீ இதில் என்னை இழுத்து விடாத, என்கிட்ட இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்ல, நான் யார்கிட்ட வச்சுக்கூடாது, நீ தான் முடிவு பண்ணுறது, நான் தான் முடிவு பண்ணுன்ட்டு வழக்கம் போல் நம்ம அம்மா கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் கம்ருதீனும் எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாரு. வினோத், இங்கப்பா நான் சொல்கிறது கொஞ்சம் கேள, அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீ யோசிக்கனால, நீ சொன்ன விதத்தினால யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் எடுத்துக்க தோணும் அப்படின்ற மாதிரி சில, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது கேட்கறதுக்கு, எனக்கு இது இல்லை ப்ளீஸ், நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், எனக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் பண்ணின்ற மாதிரி வினோத் எவ்வளவோ சொல்கிறாரு. அப்பயும் வந்துட்டு கம்ருதீன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரிப்பா, இனிமேல் நான் அப்படி சொல்லப்பா, என் தப்பு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இதில் கம்ருதீன் சொல்கிறது தான் ஹைலைட்டே. நான் எவ்வளோ கத்திக்கிட்டு இருந்தேன், உன்னோட மோசமாக இப்போ நானே அமைதியாகிட்டேன், நீ அமைதியாயிடு அப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. அது சரியப்பா, ரொம்ப அமைதியாயிட்டப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் சொல்லும் போது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இங்கே பிரவீன் வந்து பாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாரு வந்துட்டு, உன்னால் அதை ஒத்துக்க முடியலடா, நீ வந்து என்கிட்ட வார்த்தை விட்டல அப்படி இப்படின்னு வந்துட்டு பில்டப் பண்ணி பேச, சரிம்மா நான் பண்ணது தப்பு தான்ம்மா சாரின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து சீன் போடுவான், இங்கே வந்து இதை பண்ணுவான் அதை பண்ணுவான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ண விஷயம்லாம் ஃப்ளாப்புன்னு ஒரு மாதிரி இதுவாக சொல்லிட்டு இருக்க. ஆமாம் நான் ஃப்ளாப் தான், போன்னு சொல்லிட்டு பிரவீன் ஒரு பக்கம் போகிறாரு. இந்த பார்வதி வாய் இருக்கே அப்பா பாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்தது லக்ஸுரிக்கான டாஸ்க் பிபி வெர்சஸ் சூப்பர் டிலக்ஸுன்ற மாதிரி வருது. 2 டீம்லேருந்தும் 3 பேர் கலந்துக்கணும். யாராச்சும் ஒருத்தர் பிபி டீம்லேருந்தும் சூப்பர் டிலக்ஸ் டீம்லேருந்தும் ஜட்ஜாக வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து வந்துட்டு துஷார், பிபி டீம்லேருந்து துஷார், பாரு, கெமி 3 பேரும் கலந்துக்கிறாங்க. இங்கே வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ்லேருந்து எஃப்ஜே, அதுக்கப்புறமா கனி அண்ட் வினோத் இவங்க 3 பேரும் கலந்துக்கிறாங்க. ஜட்ஜஸாக வந்துட்டு இந்த பக்கம் வந்து ரம்யாவும், பிபி டீம்லேருந்து விக்ரமும் வந்துட்டு போகிறாங்க. 3 ரவுண்ட்ஸ் வந்துட்டு வைப்பாங்க. 3 ரவுண்ட்ஸும் வந்துட்டு முதல் ரவுண்டில் வந்துட்டு அந்த
ஃப்ளிப் பண்ணணும். மேட்ச் பாக்ஸை 3 பவுல் இருக்கும், அதில் போடணும் ஃப்ளிப் பண்ணி. செகண்ட் இதுல நட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும், அதை அரேஞ்ச் பண்ணி அப்படியே மேலே 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 வச்சு விடணும். அடுத்தது வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு 45 கிளாஸஸ் இருக்கும் பிரமிட் ஷேப்பில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்க ஆர்டரில் வந்துட்டு அடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து ஃப்ளிப் த பாட்டில். இந்த 4 டாஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் துஷார் வந்துட்டு பிபி டீம்லேருந்து வராரு, இன்னொரு பக்கம் வினோத் வராரு. வினோத் வந்துட்டு அப்படி இப்படின்னு அந்த ஃப்ளிப் பண்ணுறது வந்துட்டு சூப்பராகவே பண்ணி முடிச்சிடுறாரு. துஷார் வந்துட்டு அந்த ஃப்ளிப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அப்புறம் கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுறாரு. போயிட்டு நெட்டெல்லாம் அடுக்குறது வினோத் வந்து சூப்பராகவே அடிக்க முடிச்சிடுறாரு. ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் எஃப்ஜே பார்த்து சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது இந்த பக்கம் வந்துட்டு நெட்டை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு ஒரு வழியாக பண்ணிடுறாரு நம்ம துஷாரும். அடுத்தது கிளாஸஸ் போய் வினோத் அடிக்க முடிச்சுட்டு 4th டாஸ்க் போகிறாரு. அப்போ தான் வந்துட்டு துஷார் வந்துட்டு இந்த கிளாஸ் டாஸ்க்கு போகிறாரு. அவரும் அடிக்க முடிச்சுட்டு ஃப்ளிப்புக்கு போகிறாரு. இவர் ஃப்ளிப்பும் முடிச்சிடுறாரு. அடுத்ததாக கனி வராங்க. கனி வந்துட்டு அந்த ஃப்ளிப் கொஞ்சம் தடுமாறாங்க, ஆனால் கரெக்டாக பண்ணி முடிச்சிடறாங்க. செகண்ட் நெட்டுக்கு போயிட்டு ரொம்பவே அந்த இடத்துல தான் தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே துஷார் முடிச்சிட்டதுக்கப்புறமா பாரு வராங்க. பாரு ஃப்ளிப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இதுவே அவங்களால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க, போடவே முடியல, ரொம்ப தடுமாறுறாங்க. அப்படி இப்படின்ட்டு இங்கே கனி வந்துட்டு நட்ஸ் இதுவே முடிச்சுட்டு தேர்ட் இதுக்கே போயிட்டாங்க. பாரு சீக்கிரம்னு சொல்லிட்டு பிக் பாஸே சொல்கிறாரு. இவங்களால போடவே முடியல, கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு போட்டு முடிச்சிடறாங்க. செகண்டாக நட்ஸ் எல்லாம் வந்துட்டு அடுக்கிறதுக்கு போகிறாங்க. போயிட்டு அடுக்கிறாங்க. அவங்களால முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க வந்துட்டு ஃப்ளிப் த பாட்டிலுமே முடிச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு நம்ம எஃப்ஜேவே வந்துடுறாரு. எஃப்ஜேவே ஒன்றுத்தியாக கரெக்டாக பண்ணி முடிச்சிடறாரு. எஃப்ஜே நெட்டெல்லாம் அடுக்க வைக்கிறதுக்கே வந்துடுறாரு. பாரு சீக்கிரம் பிக் பாஸே சொல்ல அவங்களால முடியவே இல்லை, விழுந்துகிட்டே இருக்குது நட்ஸ் எல்லாமே. இங்கே ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளிப் த மேட்ச் பாக்ஸ் இது மட்டும் கொஞ்சம் தடுமாறாரு எஃப்ஜே. அப்புறம் நட்டு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 2 வாட்டிலே வந்துட்டு கரெக்டாக அடிக்க முடிச்சிடுறாரு. அது கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அடிக்கிட்டு ஃப்ளிப் த பாட்டிலெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுறாரு. அப்புறம் இங்கே டீலக்ஸ் டீம் தான் வின் பண்ணுறாங்க. 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பிக் பாஸ் எல்லாம் அப்படியே சந்தோஷமாக போயிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டுருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணதே பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு பாரு வந்துட்டு அப்படியே பெருமிதமாக அவங்களால முடியலன்றதை கூட வந்துட்டு பில்டப்பாக சொல்லிட்டு இருக்காங்க வெளியே போயிட்டு. பாரு வழக்கம் போல் திவாகர் கூட உட்காந்து காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்று கம்ருதீன் ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டானே, என்ன தெரியுங்களா, நான் அவன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் மற்றவங்கள பற்றியெல்லாம். அப்போ நான் பாயிண்ட் சொல்லியிருப்பேன், அந்த பாயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சண்டை போடும்போது இது பண்ணும்போது அவங்ககிட்ட பேசும்போது இவனோட பாயிண்ட் மாதிரி அப்படியே சொல்கிறான். காப்பி கட் சரியானவன். அவன் அது மட்டும் செய்யலம்மா, ரொம்ப மோசமாக, அவன் ஃபஸ்ட்டு பிஹேவியர்மா. இந்த அரோரா வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் போயிட்டு வழிஞ்சிட்டு நிற்குது. எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் ட்ரை பண்ணுது. ஆனால் என்கிட்டேயோ இல்லை இதை வந்துட்டு சபரிக்கிட்டேயோ இல்லை விக்கல்ஸ்கிட்டேயோ இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணால் அது தப்பாக தெரியாது. மிச்சம் யார்கிட்ட பண்ணால் தான் இதுவாக தெரியும். அந்த பொண்ணு அதை தான் பண்ணிகிட்ருக்கு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியிருக்காங்க. இவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமாண்ணே, எனக்கு கூட வந்துட்டு நான் தோழரே லிமிட் தாண்டி பவுண்ட்ரி தாண்டி வரக்கூடாது, அங்கே இங்கேன்னு அப்படி கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க. அவ்வளோ இதுவாக இருந்துச்சுன்னா நீ கம்ருதீன்கிட்டே சொல்லியிருக்க வேண்டியதானம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பாரு சொல்கிறத பார்த்து என்ன பொண்ணுடா இவ அப்படின்ற மாதிரி காண்டியாச்சு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் பாரு சொல்கிறாங்க, அவன் என்னமோ இந்த 2 ஹீரோயின் கான்செப்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 பேரை வச்சு ஓட்ட ட்ரை பண்ணான். அதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகுமா ராஜா அப்படின்ற மாதிரி நான் மிரட்டி விட்டேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பாரு ஒரு பக்கம். அடுத்ததாக சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்துட்டு வின் பண்ண அந்த 1000 பாயிண்ட்ஸுக்கான ஒரு டாஸ்க், இன்னொரு குட்டி டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாக்கர் ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ரூம்குள்ளே வந்துட்டு 3 பேர் போகலாம். 3 பேர் போயிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு நீங்கள் அங்கே இருக்கிற பொருளை வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும். அங்கே பொருள் மேலே பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்கோம், நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். பிங்க் கலர் கவரில் இருந்துச்சுன்னா அது ஃபுட்டு, ப்ரௌன் கலர் கவர்னால் அது வந்துட்டு கிளாத்ஸு, அதே வந்துட்டு க்ரீன் கலர் கவர்னால் அக்சசரிஸ் இருக்கும். நீங்கள் அதை வச்சு வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸை விட அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது உண்டான இது வந்துட்டு நீங்கள் எதெல்லாம் வச்சுக்கலாம் எதெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்றதுக்கு வந்துட்டு எதிர்முனையில் இருக்கிற டீம் வந்துட்டு டிசைட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறத நீங்கள் வச்சுக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கான டைமிங் வந்துட்டு வெறும் 9 செகண்ட்ஸ் தான்.
அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதிலே இப்போ பிங்க் கலர் கவர்லேயே மேலே ஒயிட் கலர் லேபிள் ஒட்டிருந்துச்சுன்னா அது வந்து பிக் பாஸ் டீமுக்கு சொந்தமானது, பிக் பாஸ் டீம் தான் அதை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இதை வச்சு நீங்கள் விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அந்த டாஸ்க்கும் வருது. ஆக்டிவிட்டி ரூம் ஓப்பன் ஆகுது. எஃப்ஜே அதுக்கப்புறமா வினோத் இவங்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு அப்படி இப்படின்னு அள்ளி போட்டுக்கிட்டு வராங்க நிறைய. அப்புறம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் பிரவீன் சொல்ல 4600 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இப்போது பிபி டீம் தான் முடிவு பண்ணணுன்னே பாருக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்படியே ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த பிக் பாஸ் டீம் ரொம்பவே வஸ்ட்டுங்க. என்னமோ இவங்க விளையாடி ஜெயிச்சுட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இதுவாக கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு தேவையான பொருள் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு 650 பாயிண்ட்ஸ் இவங்களுக்காம், 350 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்காம். கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயித்தவங்களுக்கு வெறும் 350 பாயிண்ட்ஸில் இருக்கிற இது தான் வந்துட்டு கொடுப்பாங்களாம். இவங்களுக்கு 650. என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இது பண்ணுறவங்க ஒருத்தன் அதை திங்கிறவன் ஒருத்தன்ற கதையாக ஆகிப்போச்சு. இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது ஓவர் டூ மச்சாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே சபரி கடுப்பாயிட்டு, ஓ உங்களுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸு, எங்களுக்கு வெறும் 350 தானா, சரி ஓகே, உங்கள் நியாயம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. இதுக்கு முதல் காரணமே பார்வதின்னு தாங்க சொல்வேன். அவங்களதெல்லாம் எடுத்து வை, நம்மளுது எடுத்து வை, நம்மளுது இதை எடுத்து வை, அதை எடுத்து வைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த 350 பாயிண்ட்ஸ்லுமே வந்துட்டு உதவாத பொருள்லாம் தான் வந்துட்டு அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஓவர் டூ மச்சாக தான் இருந்துச்சு இந்த பிபி டீம் பண்ணது பார்க்கும்போது. என்னடா இப்படி அநியாயம் பண்ணுறீங்களே, நீங்களும் ஜெயிச்சிருந்து இதை பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையடா, நீங்கள் தோத்துட்டு அவனுங்க கையில் கிடைச்ச பாயிண்ட்டையும் இப்படி பிடுங்கி திட்டுறீங்களேடா, வெக்கமா இல்லையா உங்களுக்குன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இது ஈக்குவலாக கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்களான்னு தெரியல. பட் 2 பேருக்கும் ஈக்குவலாக பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். இவங்களுக்கு அதிகமாகவும் அவங்களுக்கு கம்மியாகவும் அதுவும் உதவாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா இதை என்னடா நியாயன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.